உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 3ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. பஞ்சமி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய தினம் ராகுகேலும் பராபவ வருடம் ஆடி மாதம் 18ஆம் நாள். இன்றைய தினம் ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நட்பு, ரிஷபம் லாபம், மிதுனம் உதவி, கடகம் நன்மை, சிம்மம் ஆதாயம், கன்னி நிறைவு, துலாம் தேர்ச்சி, விருச்சிகம் சினம், தனுசு சிக்கல், மகரம் அசதி, கும்பம் பெருமை, மீனம் முயற்சி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, எதிரிகள் தொல்லை நீங்க பைரவர் வழிபாடு. எதிரிகளின் தொல்லை நீங்க பைரவர் வழிபாடு, அதை பற்றி பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் சூரிய வழிபாடை பற்றி பேசியிருந்தேன். சூரியனை எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம், சூரியனுக்கு சொல்ல வேண்டிய 12 நாமங்கள். காலை பொழுதில் எழும்பி அதிகாலை எப்போவுமே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னுக்கு எழும்பிடுங்கோ, அதில் மட்டும் பிந்திடாதீங்க. சூரியனை நீங்கள் எழுந்து வரவேற்கணுமே தவிர சூரியன் உங்களுக்கு முன்னுக்கு உதித்து உங்களை எழுப்புவது தவறு. சூரியன் உதிக்க 5:55க்காவது எழும்பிக்கும். 6 மணிக்கு சூரியோதயம் வேண்டாம். பஞ்சாங்கத்தை பாருங்கோ, ஒவ்வொரு நாளும் எத்தனை மணிக்கு சூரியன் 5 நிமிஷம் முன்னுக்காவது எழும்புங்கோ. ஆக குறைந்தது 5:30க்கு பொதுவாக எழும்பிட்டீங்கன்னா சூரியனை நீங்கள் வரவேற்கின்றீர்கள். சூரியன் உதிக்க முன்னுக்கு நீங்கள் எழும்பி இந்த 12 மந்திரங்களையும் சொல்லி சூரியனை வழிபாடு செய்துவிட்டால் அந்த நாள் உங்களுக்கான நாள். அந்த நாளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தலாம். இது நேற்று பேசின விஷயம். எதிரிகள் தொல்லைகள் நீங்க பைரவர் வழிபாடு. எதிரிகளினால் தொல்லை, இது கஷ்டப்பட்டவனுக்கு, புதுசாக கேட்குறவனுக்கு இது பெருசாக தெரியாது. எதிரிகளினால் தொல்லையை சந்தித்தவனுக்குத்தான் இதனுடைய அருமை தெரியும். எவ்வளவு பெரிய தலையிடி. காலையில் எழும்பினோனையே அவன்ட மூஞ்சி தான் முகத்தில் வரும். சில பேருக்கு நேரடியான எதிரிகள், சில பேருக்கு மறைமுகமான எதிரிகள். நேருக்கு நேர சண்டை பிடிக்கிற எதிரிகளை கூட சமாளிச்சிடலாம். ஆனால் எங்களோட கதைச்சி பேசி சிரித்து பழகி எங்களுக்கு முதுகுல குத்துறானே, அவன் சமாளிக்க முடியாத எதிரிகள். இந்த மாதிரி எதிரிகளினால் தொல்லை இருந்தால் சில பேருக்கு எதிரி உறவினர்களுக்குள்ளேயே இருப்பான். மாமன், மச்சான், பெரியப்பன், சித்தப்பன் என்று சொல்லி எதிரிகள் உறவினர். சகோதரர்களுக்கிடையே எதிரிகள். கணவன் மனைவியே தங்களை எதிரிகளாக பயன்படுத்தி கொள்வது. உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் எதிரிகள், மறைமுகமான எதிரிகள். பக்கத்து வீட்டுக்காரன் எதிரியாக இருக்கிறது. தொழிலில் ஒரு எதிரி, தொழிலில் படிப்பில் ஒரு எதிரி, பக்கத்து வீட்டில் ஒரு எதிரி. இந்த மாதிரி எதிரிகள் பல விதத்தில், தெரிந்த எதிரிகள், தெரியாத எங்களுக்கு யார் தீமை செய்கிறான்னு தெரியாமலே சில பேருக்கு எதிரி.
கோர்ட்டில் எதிரிகள், போலீஸில் எதிரிகள், இந்த மாதிரி கோர்ட் கேஸில் எதிர்ப்பு, போலீஸ் ஸ்டேஷனில் போய் வம்பு வழக்கில் எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்க பைரவரை வழிபட வேண்டும். சிவபெருமானின் 64 பைரவ தோற்றங்கள் இருப்பதாக எங்களுடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. 64 பைரவர், சிவனின் தோற்றம் பைரவர், 64 பைரவர் இருப்பதாக சொல்றது. ஒரு மந்திரத்தை சொல்லித்தாரன். பைரவருக்கு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த மந்திரம், எதிரிகள் தொல்லை நீங்க பைரவருக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. ஓம் நமோ பகவதே, ஓம் நமோ பகவதே, பைரவருக்கு சொல்லக்கூடிய மந்திரம். பஞ்சவதனாய, ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய, பூர்வாபிமுகே, பூர்வாபிமுகே, சகல சத்துரு, சத்துருண்ட எதிரின்ற அர்த்தம், சகல சத்துருண்ட எல்லா எதிரிகள், சகல சத்துரு, சம்கரணாய ஸ்வாஹா, சம்காரணாய ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பூர்வாபிமுகே, சகல சத்துரு, எல்லா எதிரிகளையும் சம்காரணம் அழித்து விடு என்ற அர்த்தம். சம்காரணாய ஸ்வாஹா, சகல சத்ரு சம்காரணாய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை ஆக குறைஞ்சது 11 முறை சொல்லலாம், ஆக கூடியது 108 முறை சொல்லலாம், 54 முறை சொல்லலாம், 21 முறை சொல்லலாம். ஆக குறைஞ்சது 11 முறை, 21 முறை, 54 முறை, 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி எதிரியை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லி என்னுடைய எதிரி எதிர்ப்பு நீங்கள் பழிவாங்கிற எண்ணத்தை வைக்காதீங்க. எதிரி அழிஞ்சு போகணும், அவன் செத்து போகணும், அவன் நாசமாக போகணும், அவன் நஷ்டப்படணும், கஷ்டப்படணும், நோயில் விழணும், அந்த மாதிரியெல்லாம் நினைக்க. இதெல்லாம் உங்களுக்கு தன்வினை தன்னை சுடும்ன்ற மாதிரி, ஓட்டப்பம் வீட்டை சுடும்ன்ற மாதிரி உங்களுக்கே திரும்பி வந்து அடிக்கும். அதனால் அவன் நல்லா இருந்துட்டு போகணும். அவனால் வரக்கூடிய தொந்தரவு, எதிரியினால் எனக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இல்லாமல் போய் எதிரியும் நல்லா இருக்கும்னு நினைங்க. எதிரியினால் எனக்கு இருக்க வேண்டிய தொந்தரவுகள் இல்லாமல் போக வேண்டும் என்று கும்பிடலாம். இந்த மந்திரத்தை சொல்லி கும்பிட்டா எதிரிகளினால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், விபத்துக்கள் தவிர்க்கப்படும். விபத்தில் இருந்து நீங்கள் வாகனம் ஓடுறீங்கள், நான் மோட்டார் சைக்கிள் ஓடுறேன் ஐயா, அடிக்கடி ஆக்சிடென்ட், 2 தரம் எனக்கு கால் அடிபட்டு உடைஞ்சிட்டு, எலும்பு உடைவு இருக்குது ஐயா, 2 தரம் அடிபட்டுட்டேன், எனக்கு அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுகின்றன. இந்த மந்திரத்தை சொன்னால் விபத்துக்களில் இருந்து தற்பலாம். எனக்கு வேலையே வாகனம் ஓடுறது ஐயா, காலையில் எழுப்பினா பின்னேரம் மட்டும் வாகனம் ஓடுறது, நான் ஆட்டோ ஓடக்கூடிய டிரைவர் ஐயா, நான் ஆட்டோ ஓடுறேன். இந்த மந்திரத்தை சொல்லுங்க. துர்மரணம், மரணம் 2 வகையான மரணங்களை பற்றி நான் பேசியிருக்கிறேன். துர்மரணம் ஒன்று, கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தேங்காய் மட்டையில் இருந்து தேங்காயை உரித்து எடுப்பது எவ்வளவு சிரமம். அந்த தேங்காயை உள்ளுக்கு இருக்கிற தேங்காயை அந்த மட்டையிலேருந்து அவ்வளவு நார்கள் குத்தி கிழித்து பிதித்து இழுத்து ஒவ்வொரு நாளாக பறித்து, இந்த மாதிரி மரணம். உடம்பை விட்டு உயிர் பிரிகிறதுக்கு இவ்வளவு சிரமப்படும். தேங்காய் மட்டையிலிருந்து தேங்காயை எடுப்பது போன்று உடம்புல இருந்து உயிர் பிரிய சிரமப்படும். அது ஒரு வகையான மரணம். இன்னொன்று, வாழைப்பழத்தோலை உரிக்க. வாழைப்பழத்தோலை எவ்வளவு சுலபமாக அப்படியே நைஸாக வாழைப்பழத்தோல் உறிஞ்சு வந்துடும். அது மாதிரி வாழைப்பழ தோலில் இருந்து வாழைப்பழம் வெளிப்படுவது போல சுலபமான மரணம். மரணத்தில் 2 வகை இருக்குது. உடம்பில் இருந்து உயிர் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல், எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு சிரமம், சாப்பிடக்கல விக்கிச்சது உயிர் போச்சுது. ராத்திரி தூங்குவார், என்னென்ன ஒரு மரண வேதனையும் இல்லை, விடிய எழும்பேக்கள் ஆள் இல்லை, ராத்திரி தூக்கத்திலேயே தூக்கத்தோடு தூக்கமாக இறந்து போய்விட்டார். நாங்கள் நிறைய பேரை கேட்குறோம், ராத்திரி நல்லா தான் சாப்பிட்டார் ஐயா, எங்களோட கதைச்சார், பேசினார், பழகினார், டிவி பார்த்தார், சாப்பிட்டார், வெத்தலை போட்டார், சிகரெட் குடித்தார், ராத்திரி நல்லா தான் படுத்தார், காலையில் போய் எழுப்புகிறோம், ஆளில் ஒரு தொந்தரவு, ஒரு சத்தம், ஒரு பிரச்சனையும் இல்லை. வாழைப்பழ தோல்லேருந்து வாழைப்பழத்தை உறிஞ்சது போல் சுலபமான மரணம். இன்னொரு மரணம், தேங்காய் மட்டையிலிருந்து தேங்காய் உயிர் போகாது, வதச்சி சித்திரவதை பண்ணி அழுது கண்ணீர் விட்டு கை கால் இழுத்து
வாய் உளறி விக்கி பெரிய அவலப்பட்டு மரணம் நடக்கும். இது துர்மரணம். இதை விட இன்னொரு வகையான மரணம் ஒருத்தர் பாருங்க வீட்டில் படுத்திருப்பார், அப்படி மனைவியிட மடியில் தலையை வச்சு படுத்திருப்பார், கால் மாட்டில் பிள்ளைகள் எல்லாம் நிற்கும், காலை பிடிச்சி கொண்டு இருக்கும், பொம்பளை பிள்ளை பக்கத்தில் இருக்கும், கல்யாணம் முடித்து கொடுத்து மருமகனோடு இருக்கும், சகோதரர்கள் எல்லாரும் இருப்பினம், சிவசிவாண்டு சொல்லி சாக போகிறான்னு தெரிஞ்சிட்டுது, சிவசிவாண்டு சொல்லுவினம், சிவபுராணம் படிப்பினம், கந்த சஷ்டி எங்களோட தாத்தா எல்லாம் சாயக்குள்ளே கந்த சஷ்டி கவசம் படிக்க சொல்லுவோம். அந்த சுற்றி இருந்து நாங்கள் கந்த சஷ்டி கவசம் படித்து கொண்டு இருந்தோம். அப்படியே மரணம் நடந்தது. இது ஒரு நல்ல மரணம். வாய்க்கு தண்ணியை ஊற்றி கடைசியாக பால் ஊற்றி சந்தோஷமாக அவர் தன்னோட கடமையெல்லாம் திருப்தியாக செய்து விட்ட திருப்தியோட பிள்ளைகள் எல்லாம் பக்கத்தில் இருக்கும், மனைவியிட மடியில் தலையில் எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாக சாகிற. இது ஒரு. இன்னொருத்தருக்கு மரணம் இப்படி நடு வீதியில் அடிபட்டு சாகிறார். அப்படி போகிறார், பஸ்ஸில் ஏறுறார், தடிக்கு விழுந்துட்டார், செத்து போனார். மோட்டார் சைக்கிளில் போனேன், ஆக்சிடெண்ட் நடந்துட்டு நடு ரோட்டில் தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட மரண தாகம்னு ஒன்று இருக்கும், மரண நேரமும் ஒரு தாகம், அந்த தாகத்துக்கு தண்ணி கூட இல்லாமல் இறந்து கூடும். இதெல்லாம் துர்மரணம்னு சொல்கிறது. இந்த மாதிரி மரணம் நிகழாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த மந்திரம் சனிக்கிழமையில் இந்த மந்திரத்தை சொல்கிறது. பைரவருக்கு எப்படியும் சனிக்கிழமை இந்த மந்திரம் சொல்கிறது ரொம்ப. வெண்பூசணி வெள்ளை பூசணிக்காய் பூல்கரின்னு சொல்லுவோம், வெள்ளை பூசணிக்காய் வாங்கி 2ஆக வெட்டி அதில் குங்குமத்தை தடவி தோண்டி எடுத்துட்டு குங்குமத்தை தடவி அதுக்குள்ளே நல்லெண்ணெயை ஊற்றி பைரவருக்கு பற்ற வச்சுட்டு தீபம் பற்ற வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம். முடியாதவர்கள் என்ன செய்றீங்க, அந்த தீபம் வேணாம் சும்மா சரி இந்த மந்திரத்தை சொல்லலாம். பூசணிக்காய் தீபம் ஏற்றி இல்லாட்டி நல்லெண்ணெயில் ஒரு தீபத்தை வைரவருக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. என்ன நேயர்களே, நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.